அன்பான நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயன் செல்வன், எண் கணித நிபுணர். இன்னைக்கு ஒரு எண்ணால் என்னவெல்லாம் செய்ய முடியும், எந்த துறையில்? திரைப்படத்துறையில். ஒரு நம்பரால் அந்த திரைப்படத்துறையில் அந்த திரைப்படத்துக்கு என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரிய விஷயத்தை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பதிவையும், பேப்பரை பார்க்குறது, படிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது. அதையே நேரத்தை அளவிடுவது எண்ணால் ஆனது. இதுதான் எண்ணும் எழுத்தும் அதற்குரிய மகத்துவம். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் இதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஒரு மனிதனை ஒரு இடத்தில் அடையாளம் காட்டுவது அவனுடைய ஐடி கார்டு தான். அதாவது மனிதனை முகத்தை பார்த்து அவன் பேரை தெரியாது, யாருன்னு தெரியாது. விமான நிலையத்துக்கு போனாலும் கூட தன்னுடைய ஐடி இருந்தால் தான் விமானத்தில் பயணம் பண்ண முடியும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வரிசையில் இன்னைக்கு நாம் காணவிருப்பது எண்கள் எந்த வகையில் திரைப்படத்துறையில் உதவுகிறது, மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது எப்படி உதவுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பிரபல நடிகர், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறிந்தவர் தான் அவர் ஒரு சினிமாவில் நடிக்கிறாரு. அவருடைய அந்த படத்தினுடைய தலைப்பும் அந்த படம் வெளிவரும் தேதியும் மிகச்சரியாக இருந்தால் பெரிய பூம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெற்றி அது அடைந்து விடுவார். இல்லைன்னா எவ்வளவு மாபெரும் நடிகராக இருந்தாலும் கூட அவருடைய படத்தினுடைய டைட்டிலில் கூட்டுத்தொகை தவறாக இருப்பின் அது அட்டர் ஃப்ளாப். சமீபத்தில் ஒரு மாபெரும் நடிகர் நடித்த படம், அதனுடைய அந்த தலைப்பு, அந்த எழுத்துக்களுடைய கூட்டுத்தொகை அவருக்கு ஏற்ற வகையில் அமையாததால் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, அனைவரும் அறிந்த விஷயம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இந்த எண்களால் எப்படிலாம் வெற்றி வருது அப்படின்னா ஒரு உதாரணம், நேரடி விஷயத்துக்கு வரும். லவ் டுடே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 238. தயாரிப்பாளர் கல்பாத்தி எஸ் அகோரம் அப்படின்றவர். இந்த அகோரம் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 12/8/1955. இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா 12/1/2/3, பின்னால் பார்த்தா 31 அப்படின்ற 4. சரி, இந்த லவ் டுடே ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இவருடைய ஃபேக்ட் நம்பர் மாதிரியே அதுக்கு ரிலீஸ் ஆகுது. 4/11/2022 ரிலீஸ் ஆகுது. முதல்ல 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் கூட்டினா 12/3. இவருடைய பிறந்த தேதிக்கு இது 100% நிகராக இருக்குது. அதனால் இப்படி ஒரு வெற்றி. சரி, இதில் கதாநாயகனா நடித்தார்ல பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவர், அவர் யாருன்னே தெரியாது. அந்த படத்தை நம்பி கொடுத்து அவரை கதாநாயகனா போட்டு எடுத்தார். அந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற கூட்டுத்தொகை பார்த்தா 66, 2 6 சேர்த்து 3. இந்த 3 அவர் கல்பாத்தி அகோரம் பிறந்த நாள் 12/3, லவ் டுடே ரிலீஸ் டேட்டினுடைய எல்லா கூட்டுத்தொகையும் சேர்த்தா 3. இந்த 3 அப்படின்னு வர்றதுனால முழு வெற்றியை அந்த படம் லவ் டுடே பெற்றது. சரி, இன்னொரு விஷயம் பாருங்க, பிரதீப் ரங்கநாதன் அவர் அதனுடைய கதாநாயகன். இவர் 25ஆம் தேதி பிறந்திருக்காரு. இந்த 2 5 கலந்த 7ஆம் எண் இந்த படத்தினுடைய கூட்டுத்தொகை 2 இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய இணக்கமான ஒரு எண். அதனால இந்த வெற்றி இந்த எண்ணால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன். சரி, எனவே எல்லாம் இயல்பாக வெற்றிக்கு வழிகாட்டி விட்டது இந்த கல்பாத்தி அகோரத்திற்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும். திரையுலகத்தில் யாருமே எதிர்பார்க்கலங்க இந்த வெற்றியை. சாதாரண படம், சின்ன பட்ஜெட்டு, அப்படி தான் ஓடும். ஒரு மினிமம் 50 லட்சம் 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சது. ஆனால் அவங்க செலவழித்த பணம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் அந்த படத்தை தயார் பண்ணி திரையில் கொண்டாடுறதுக்கு வெறும் 5 கோடி மட்டும் செலவு. ஆனால் வரவு பாருங்க 105 கோடி. எத்தனை மடங்கு இருந்திருக்கு? இதுக்கு காரணம் அந்த எண்கள் தான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எண்ணால் தான் எல்லாமே ஆகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும். அதுக்காக சரி, நம்பரை மட்டுமே படத்தின் பெயருக்கு வச்சு உலக புகழ்பெற்ற பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதுக்கு பாருங்க, தமிழில் ரஜினிகாந்த் நடித்த படம் 2O 2O அப்படின்னு ஒரு படம். அதாவது நம்பரை மட்டும் வச்சு, எழுத்துக்கள் இல்லை. அப்புறம் பார்த்துங்க, சூர்யா நடித்த படம் 24
அந்த படம் வந்துச்சு 2-4 அந்த 6 ஆண்டு. சரி, பரத்னு ஒருத்தர் நடித்தது 555 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. விஜய் சேதுபதி நடித்தது 96, எல்லாராலும் பேசப்பட்ட படம் 96, இதுவும் நம்பர் தான். தனுஷ் நடித்த படம் பாருங்க, அவருடைய நடிப்பில் 3 அப்படின்னு ஒரு படம், 3 அப்படின்னு படம். கனடா நாட்டில் வந்த படம் 88 அப்படின்னு ஒரு நம்பரில் வந்த படம், அவ்வளவு சக்கப்போடு போட்டுச்சு. அது மாதிரி அமெரிக்காவில் 15 minutes அப்படின்னு ஒரு படம், அப்புறம் அதே அமெரிக்காவில் 50/50 இப்படின்னு ஒரு படம். நார்வேயில் பார்த்துங்க 1408 அப்படின்ற அந்த நம்பர்லேயே வந்து நாட்டையே கலக்குச்சு அந்த படம். அதுக்கு அடுத்து அமெரிக்காவில் 976 ஈவில் அப்படின்ற படம், அந்த ஈவில் படம் பெரிய வெற்றி. இது மாதிரி ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம். வெறும் நம்பர்லேயே இந்த படமெல்லாம் புகழ் பெற்றது. அதே சமயம் மிகப்பெரிய வருமானத்தையும் அந்த ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் கொடுத்தது. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய. சரி, இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு, அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டுருச்சு. அந்த படத்துக்கு பேர் 100 Years அப்படின்னு ஒரு திரைப்படம். அமெரிக்காவில் புகழ்பெற்ற நடிகர் ஜான் மால்கோவிச் அப்படின்ற ஒரு நடிகர், சைனாவின் புகழ்பெற்ற ஒரு நடிகை ஷியா சாங் அப்படின்னு ஒரு நடிகை, பிலிப்பைன்ஸில் புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஜெடியன் மன்லுலு அப்படின்னு ஒரு பேர், சிலி நாட்டில் புகழ்பெற்ற நடிகர் மார்க்கோ ஜரோர் அப்படின்றவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஏகப்பட்ட பணம் வாங்கிக்கிட்டு இந்த படத்தை நடிக்கிறாங்க. 100 Yearsன்னு இந்த படத்துக்கு பேர். 100 years, 100 வந்து நம்பர், இயர்ஸு எழுத்துக்கள், இந்த எண்ணும் எழுத்தும் சேர்ந்தது, அதுக்காக சொல்கிறேன். சரி, என்ன ஒன்று, இந்த படம் ரிலீஸ் தேதி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. நான் அதுவரை இருந்து இந்த படத்தை பார்க்க விரும்புகிறேன், நீங்களும் விரும்பினா பார்க்கலாம். ரிலீஸ் தேதி 18/11/2115. இன்னும் 90 வருடங்கள் இருக்கும். அது கழிச்சு தான் இந்த படம் வந்து வரப்போகுது. ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். இதையெல்லாம் எல்லா விஷயங்களும் இந்த நம்பரில் இவ்வளவு நடக்குதா அப்படின்னு நல்லா நறுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஊரில் இருக்க ஒரு திரைப்பட நிறுவனம், தமிழ் பட கம்பெனி மித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர், அந்த நிறுவனம் வந்து நம்பரில் ஒரு படத்தை எடுப்போமே அப்படின்னு ஜெகஜோதியா ஒரு நம்பரில் ஒரு படத்தை எடுத்து அசத்தியிருக்காங்க. இதை யாருமே யோசிக்காத வகையில் இவர் முழு படத்தையும் உலகம் பெரிய நாடுகளில் பூரா இந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் நம்பரில் தான் அந்த படத்தை பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை மேலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், சிங்களம், ஜப்பான், பர்மா, கம்போடியா போன்ற நாடுகளில் எல்லாத்துலேயும் வெளியிட ஒரு மகா திட்டத்தை வச்சிருக்காரு. இந்த தயாரிப்பாளருடைய பெயர் மெகாமூர்த்தி என்ற MS மூர்த்தி. இவர் தான் இந்த மித்ராவை படத்தை ப்ரொடக்ஷன்ஸினுடைய ஓனர். வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026 அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் உலகத்தில் இருக்கிற VVIPs எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி ஆடியோ ரிலீஸ் செய்ய போகிறாங்களாம் இந்த படத்தை. நமது நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள நடிகர் நடிகைகள், வெளிநாட்டு அமைச்சர்கள் போன்ற ஏகப்பட்ட பேர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்களாம். சரி, இவ்வளவு தூரம் சொன்னோமே, இந்த என்ன நம்பரில் இந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலை. இல்லை, இப்போ சொல்ல போகிறேன். இந்த திரைப்படத்திற்கு 99/66 99/66 அப்படின்ற பேரில் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காரு. இந்த படம் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் தான் தோணுது. ஏன்னா 99/66 அப்படின்னு அந்த நம்ம எழுத்துக்களில் கூட்டி அந்த நம்பர் போட்டு பார்த்தோம்னா நியூமராலஜியில் 59 அப்படின்ற கூட்டு எண்ணில் இந்த படம் வருவதால் வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரியுது. கெட்டிக்காரருங்க, அவர் நம்பரில் வச்சு இவ்வளவு பெரிய வெற்றி அடைய போறாருன்றது பெரிய காரியம். வாழ்த்துக்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்றதுக்கு இவையெல்லாம் உதாரணம். என்னால் எதையும் செய்ய முடியும், அதாவது நம்பரால அப்படின்றத நீங்கள் நம்பியே தீரணும். நிச்சயமாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.